இன்றே நீ என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பாய். ஆண்டவரே, எமது போதனை வாழ்விலே நீர் நோயாளிகள், பாவிகள், துயருறுவோர் ஆகியோரை உம்மிடம் நாடி வந்த பொழுது அவர்களுக்கு சுகத்தையும் நல்வாழ்வையும் கொடுத்தீர். மை சந்தித்துடன் வாழ்க்கை மாறியது, ஒரு பிடிப்பு அவர்களுக்கு கிடைத்தது. மன பயங்கள், காயங்கள் மறைந்து போயின. அதே போல உயிரோடு இருக்கப் போவது இன்னும் சில வினாடிகள் என்ற துயரத்தோடு இருந்த கள்வன், ஆனால் அந்த நிலையிலும் ஒரு நம்பிக்கையின் ஒழுக்கீற்றை அவன் தருகிறான். என் வாழ்வு உம்மோடு இணைய வேண்டும் என்ற விருப்பத்தை தெரிவிக்கின்ற பொழுது அவனுடைய மனமாற்றத்தை, குற்றத்தை ஏற்றுக்கொண்ட விதத்தை நீர் அறிந்து அவனுக்கு மறுவாழ்வு இவ்வுலகில் அல்ல, சொர்க்கத்தில் தன்னுடன் தன் ராஜ்யத்தில் இடம் உண்டு என்று ஒரு நம்பிக்கையை நீர் அவனுக்கு கொடுக்கிறீர். நம்முடைய வாழ்விலும் ஆண்டவரே, நீர் கள்வனைப் போல இருக்கிற நிலையில் எங்களை ஏற்றுக்கொள்கின்றீர். எங்களுடைய குற்றங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கிறீர். எங்கள் பாவங்களை இரக்கத்தோடு ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு புது வாழ்வை வழங்குகிறீர். உம்மை போல நாங்களும் பிறருடைய குற்றங்களை ஏற்றுக்கொண்டு இழந்து போன உறவுகளை புதுப்பித்து கொண்டு நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு வாழ எங்களுக்கு அருள் தாரும். உம்முடைய பிள்ளைகளாக ஜீவிக்க மன்னிப்பும் இரக்கமும் தேவை என்பதை உணர்ந்து நாங்கள் வாழ எங்களை வழிநடத்தியருளும் சுவாமி.